நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு கார்டனை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு எல்லாேருக்கும் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரைநெல்லிக்காய் தான் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக பம்பலாக அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நந்தியாவட்டை. இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது பார்க்கவே இலை லீவ்ஸ்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும். அதனால எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். அப்படியே மேலே வந்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை தான் இருக்குது. புளிச்சக்கீரை வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். புளிச்சக்கீரை சூப்பராகவும் டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்கும். புளிச்சக்கீரை எங்கள் வீட்டில் நிறையாவே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை தான் எவ்வளோ அழகாக பம்பலாக இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் கூட்டு வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவும் மருத்துவ குணங்கள் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கனகாமரம் தான். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா துளசி தான். எங்கள் வீட்டில் நாங்கள் பெருமாளுக்கெலாம் நாங்கள் நிறைய கட்டி போடுவோம். இது ரொம்பவே அழகாக இருக்கும். எங்கள் வீட்டில் துளசி நிறையாவே இருக்குது. நாங்கள் சளி ஜுரம்னா இதை அரைச்சி நாங்கள் வந்து அம்மியில் அரைச்சி நாங்கள் சாப்பிடுவோம். அப்படி நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா காக்கரட்டான் செடி இப்போ தான் வந்துருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துகிட்ருக்கு. நொட்டு வைக்கிது விழுந்துடுது. அதனால் நீங்கள் ஏதாவது டிப்ஸ் இருந்தால் எங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு செம்பருத்தி. இது ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த லீவ்ஸ்லாம் எவ்வளோ ஹார்ட் மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அழகாக இருக்குது. அடுக்கு செம்பருத்தி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்ருக்கு. ஃபுல்லாக நான் இப்போ பெருசானோடனே உங்களுக்கு பெரிய வீடியோவாகவே நான் போடுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஊசி மிளகான்னு சொல்லுவாங்க. இதை அழகாக ஊசி மாதிரி வருங்கிறதுனால இது வயசானவங்கலாம் எங்கள் ஊரில் ஊசி மிளகான்னு தான் சொல்லுவாங்க. இது ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். அப்புறம் கீழெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே துளசி காமிச்சேன் இல்லையா, இப்போ அந்த துளசியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ துளசி இருக்குங்கிறது. பார்த்திங்கன்னா கீழெல்லாம் அப்படியே படர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். எங்கள் வீட்டில் அந்த விதையை போட காஞ்சி போன விதையை போட துளசி அப்படியே வந்து. அடுத்து நான் இப்போ எல்லா செடியும் எங்கள் கார்டனில் உள்ள எல்லா செடியும் காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு வீடியோவோட உங்களாம் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.